கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று மே மாதம் 8ஆம் நாள். இன்று தேவன் உங்களோடு பேசுவதற்காக ஒரு விசேஷமான மன்னாவை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு மன்னா என்னன்னு பார்ப்போமா? நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அன்பு குழந்தைகளே, இந்த மன்னாவிற்கான விளக்கத்தை நாம் பார்ப்போம். நாம் தேவன் மீது உண்மையான நம்பிக்கை வைத்தால் அவர் நமக்கு தேவையான பலத்தை தருவார். அவர் நம்மை பற்றி மிகவும் தனிப்பட்ட முறையில் அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் தேவன் ஒருவரையே மையமாக வைத்து நம் வாழ்வில் அவருக்கு அதிக இடம் கொடுக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் அவர் அக்கறை கொண்டு நம்மை வழி நடத்துவார். நாம் அவரிடம் ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம் பாரங்களை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இதற்கு முதலில் நாம் நம் இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். நாம் எவ்வளவு அதிகமாக அவரை சார்ந்திருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக அவர் நம்மை பாதுகாக்கும் பலமான கோட்டையாக இருப்பார். எனவே குழந்தைகளே, எப்பொழுதுமே தேவன் மீது முழு நம்பிக்கை வைத்து அவரோடு நெருக்கமா இருப்போம். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிள் எடுத்து 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசியுங்க. இன்னைக்கு ஃபுல்லா தேவன் மீது முழு நம்பிக்கை வைத்து அவரோட நெருக்கமா இருப்பதை குறித்து மனசுக்குள்ளே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. ஓகே குட்டீஸ், பாய். காட் பிளஸ் யூ டியர்ஸ்.